ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எங்கள் விஜய் நம்ம பாட்டியை பார்க்க போகிறாங்க. கூடவே காவேரி வாரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி பிடிவாதம் பண்ணுறாங்க. ஏங்க நான் பார்க்க வந்தால் என்ன, பாட்டியை பார்க்க நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உன் மேலே ஏற்கனவே அவங்க கோவமாக இருக்காங்க. இது மாதிரி ஒன்னால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லைன்னு உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன். இப்போ நீ வந்தீங்கன்னா நீ கன்சீவ் ஆகிற இருக்க, உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. அதனால தான் சொல்கிறேன். சித்தி வேறு அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல இந்த கஷ்டத்தை கூட நான் தாங்கிக்கிற மாட்டேனா, உங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து கிடக்குறீங்க, உங்களுக்கான இது கூட பண்ண மாட்டேனா. அதே மாதிரி பாட்டி மேலே எனக்கு எந்த கோவமே இல்லை. பாட்டி என்ன வேணாலும் நினச்சிக்கிறட்டும், நானும் பாட்டியை கண்டிப்பாக பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. அவனோட நல்ல மனசு யாருக்குமே புரிய மாட்டேது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி 2 பேருமே சேர்ந்து பாட்டியை பார்க்க போகிறாங்க. அங்கே பாட்டியை பார்க்க போனால் இங்கே சித்தி என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப முடியலை, முன்னாடி என்னென்னமோ நிற்கிதுன்னு சொல்கிறாங்க, 4-5 பேர் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க, சாமி நிற்கிது, பேய் நிற்கிதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சித்தி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம், ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க, தூங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாட்டியை பார்க்க போனால் பாட்டி சொன்ன மாதிரியே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ இருந்தீன்னா எனக்கு தெம்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, நான் உங்கள் கூடயே இருப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி கூட இருப்ப, அதான் நீ இப்போ கிளம்பிடுவியே, நீ பார்க்க தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியும் இப்படியே முழிக்கிறாங்க. எங்கள் விஜய்னாலே ஒன்றுமே சொல்ல முடியலை. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பார்த்தியா விஜய், நீ கிளம்புற, நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ எதுக்கு என்னை இப்போ பார்க்க வந்த, என்னையோடய இருக்கிற மாதிரி எதுக்கு நீ நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ திரும்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன்னை எங்கள் சித்தியும் இப்படியே பார்க்குறாங்க. நீ இருந்தீன்னா பாட்டி கொஞ்சம் நல்லாயிருவாங்கன்னு எனக்குமே தோணுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தி சொல்கிறாங்க. இங்கே காவேரியும் ஒரு பார்வை பார்க்குறாங்க. காவேரி எப்படியும் முழிச்சு போய் நிற்கிறாங்க. உடனே சரி பாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விஜய் நகன்றாரு. போகிற வழியில் இங்கே காவேரி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம வந்துடலாம்ல இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி சொல்கிற, இங்கே வந்தால் சரியாக வருமா, எங்கள் சித்தப்பா எந்த நேரம் இங்கே வருவாருன்னே தெரியாது, உன்னை தேவையில்லாமல் இப்போ நீ கன்சீவாக இருக்கிற டைமில் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைங்க எனக்கு என்னமோ இது சரியாக படலை, பாட்டி நம்மளால தான் இந்த நிலைமைக்கு வந்த மாதிரி தோணுது, பாட்டி இந்த நிலைமையில வச்சுட்டு நம்ம அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும், நம்ம அங்கே போயிடலாம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, இல்லை நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் அவங்க சரியாயிருவாங்க, நான் வேறு டாக்டர் யார்ட்டையாவது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. பாட்டிக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம் தான் இருக்குது, அதுக்கு நீயும் நானும் யாருமே காரணம் இல்லை. இல்லைங்க எனக்கு என்னமோ அது சரியாக படலை, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு படுது. ஏன்னா நம்ம இங்கேயே இருக்கிறதும் சரியாக வரல, இங்கேயே இருந்தாலும் அக்காட்ட சும்மா தேவையில்லாமல் சண்டை தான் வருது. தூரத்தில் இருந்தால் கூட அந்த வீட்டில் ஒரு பாசம் கிடைக்கும் போல், அக்காவுக்கும் தேவையில்லாமல் மன கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு, அப்போ பாட்டிக்காக இப்போ நீ வரணும் முடிவு எடுக்கலை, அங்கேருந்து உங்கள் அக்கா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு. என்னங்க இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் அதுதான் என்னோடய வீடு, நம்ம அங்கே தாங்க போகணும், அதே மாதிரி பாட்டி இப்போ நான் கவனிச்சுக்கிறணும், எனக்கு என்னமோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் மட்டும் இங்கே உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயும், நீ சொல்கிறது எனக்கும் புரியுது, ஆனால் இப்போ அங்கே போனோன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கிற வரை உன்னை வச்சு செய்வாங்க காவேரி, நம்மளும் ஒன்றும் சொல்லவும் முடியாது, எங்கள் சித்தி இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வராதுன்னு சொல்லவும் முடியாது, நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணுமே, இது என்னமோ உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, பாட்டி நல்லாயிருவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உன்னைய கஷ்டத்தில் தள்ளிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் காவேரி கேட்கவே இல்லைங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே இங்கே சாரதா கேட்குறாங்க, அந்த மாதிரி பாட்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க, பாட்டிக்கு வந்திருக்கிறது மன உளைச்சல் தான்மா, அந்த மாதிரி விஜய் கூட இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, காவேரியோட பாட்டி, என்னதான் இருந்தாலும் நம்மளை விட்டு ஒருத்தவங்க திடீர்னு எங்கேயாவது போயிட்டா ஒரு மாதிரி தானே இருக்கும், அதுவும் விஜய் அவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்துருக்காங்க, என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே இங்கே சாரதாம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் அங்கே போயிடுறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னத்தை நீங்கள் பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா இந்த மாதிரி உங்களை வளர்த்த அந்த பாட்டியே இவ்வளோ கஷ்டப்படும்போது நீங்கள் இங்கே இருக்கிறது சரியாக படல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இப்படியே முழிக்கிறாங்க. அம்மா அதைத்தாங்க நானும் சொல்கிறேன், ஆனால் இவர் கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, இல்லை அத்தை இந்த மாதிரி நான் காவேரியும் அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா கண்டிப்பாக காவேரியால் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 மாதம் தானே, அதுக்கப்புறம் காவேரி எப்படியும் வளகாப்பு போட்டு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம், அதுக்கு தட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது காவேரி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா, அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க.
உடனே பாட்டி சொல்கிறாங்க, பொண்டாட்டியை பிரிஞ்சு நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டியா? ஏன்னா வளகாப்பு போட்டு வந்ததுக்கப்புறம் நீ எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு. இல்லை பாட்டி, அது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வளகாப்புக்கு இன்னும் 2, 3 மாதம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, நாங்கள் அங்கேயே சரி போகிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயும் சொல்கிறாங்க. நீங்கள் காவேரி பாத்தியாம்மா, வர்ற வலிப்புலாம் நான் அவ்வளோ எடுத்து சொன்னேன் கேட்கல. இப்போ பாட்டிக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மட்டும் இவர் ஒத்துக்கிட்டாரு. இவர் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்காரு. வர வர என் பேச்சை கேட்குறதே இல்லை, அவங்க எல்லார் பேச்சையும் தான் கேட்குறாருன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல, உடனே எங்கள் விஜய் என்னடி புதுசாக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே எங்கள் காவேரி பார்க்குறாங்க. சரி சரி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணுறேன் நாளைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏய் நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக கிளம்புற மாதிரி இருக்கு, என்னமோ இவ்வளோ நாள் நாங்கள் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்தின மாதிரியும் உடனே போகிறேன்னு சொல்கிறேன், நீ நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளை கழிச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி போகிறதுன்னு முடிவாயிருச்சு, இதில் நாளைக்கு போனா என்ன, நாளை கழிச்சு போனா என்ன, நீ என்ன பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, குமரனும் வீட்டில் இல்லை, இப்போ நீங்களும் போகிறீங்க, இந்த வீடே வெறிச்சோடி ஆயிருமேடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியவே இல்லையான்னு அங்கேருந்து வர்றாங்க. ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்கிறாங்க. விஜய் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையோ, உன் பேத்தி இருந்தால் தான் நீ வந்து நல்லா சிறப்பாக இருப்பியாக்கும், இவ்வளோ நாள் அவ கூட தான் நீ இருந்துக்கிட்டு இருந்தியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா கேட்கா, என்னடி கங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, வர வர சும்மா சும்மா ஏதாவது வம்பளுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை பாட்டி, அக்காவுக்கு இந்த டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, காலை மத்தியானம் நைட்டுன்னு, அந்த மாதிரி டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி காலையில் மத்தியானம் நைட்டு அப்படி யாருக்கிட்டையாவது சண்டை போடு, உனக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உன் பாப்பாவும் சண்டை கோழியாக பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் கரெக்டாக அக்கா செய்யுதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே எங்கள் அங்காவுக்கு, உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பாயிருச்சு இப்போ எல்லாம் என்ன, உன் புருஷன் கூடவே இருக்கவும் ரொம்ப திமிரு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க, நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன், நீ தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, ஏண்டி அதுக்கு ஏண்டி விஜய் தம்பியெல்லாம் இழுத்துட்ருக்கான்னு இங்கே பாட்டி கேட்குறாங்க. உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க, இப்போ குமரன் தம்பி உன் கூட இல்லைல்ல, அதனால இப்படி உனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும் போல, வேணா உன் புருஷன்ட்ட சொல்லி நீ உடனே வந்துருன்னு சொல்லிட்டு வேணா சொல்லு, புருஷனோட இருக்கிறவங்க மேலெல்லாம் இப்படி பராமப்பட்டுக்கிட்டு தெரியாத, இந்த புத்திலாம் உனக்கு எங்கே இருந்தால் வந்துச்சோ அப்படின்னு சொல்ல, உடனே கங்காவுக்கு செம கடுப்பாயிருது. நான் ஒன்றும் யார் மேலேயும் பராமலாம் ஒன்றும் படலை, என் புருஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு புருஷனோட இருக்கிற எல்லாரோடையும் என்ன நான் சண்டை போட்டுட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, குமரன் போனதுலேருந்து நீ ரொம்ப உரண்டு இழுத்துக்கிட்டு தெரியுற எல்லாட்டையும், வேணும்னா உன் மாமியா கூட போய் இருவேன், அவளுக்கும் உனக்கு தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே கங்காவுக்கு சமுக்கம் ஆயிடுது. நான் வாய் திறந்தா மட்டும் உங்களுக்குலாம் ரொம்ப கசப்பாக இருக்குது, அவளே பேச வச்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. விஜய் சொல்கிறாரு, காவேரியை கூட்டிகிட்டு நான் அங்கே கிளம்புறதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கத்த, இந்த மாதிரி அடிக்கடி கங்கா வந்து ரொம்ப பொசசிவ் ஆகிறது எங்களுக்கே புரியுது, அவங்களும் இப்போ குமரன் இல்லாமல் வேற இருக்காங்க, இந்த டைமில் நாங்கள் இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், இவெல்லாம் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனாலையும் கூட நாங்கள் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் சாரதா, இவ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலப்பா, எனக்கே புரியுது, இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, இவளை எப்படி தானே சமாளிக்க போகிறோம், நம்ம குழந்தை வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இப்படி போட்டு நிற்கிறாளே, இதே புத்தி தானே இப்போ குழந்தைக்குமே வரும், இவ ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறா, இது கொஞ்சமாவது நல்லதாக படுது அவளுக்கு, இந்த தம்பியும் விட்டுட்டு நம்மளை நம்பி விட்டுட்டு போயிட்டா, இவளை சொல்லையும் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல, உடனே விஜய் எல்லாத்துக்கும் ஒரே இது சொல்யூஷன் வந்து நாங்கள் போகிறது தான் பாட்டி, நாங்கள் அங்கே போய் நல்லா தான் இருப்போம், நான் நல்லா பார்த்துக்கிறேன் காவேரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரி நீ இப்போயே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் நம்ம ஈவினிங் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரியும் போய் பேக் பண்ண போயிடுறாங்க. அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் தான் கதையே இருக்கா, இங்கே காவேரி வந்து பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இங்கே பாட்டி வந்து பேரனை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எதுவும் தில்லுமுள்ளு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே.